என் கடைசி பொண்ணு பெரிய பெரிய போட்டியில எல்லாம் ஜெயிச்சு மெடல்லாம் வாங்குவான்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அவ அதெல்லாம் மறந்துட்டு வழி தவறி போயிட்டு இருக்கா. ஒரு அம்மாவா நான் தோத்து போயிட்டேன். என் பிள்ளைங்களே என்ன தோக்கடிச்சிட்டாங்க. உங்க எல்லாரையும் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனதுக்கு நான் கண்ட பலன் இதுதானா? பெத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படிதான் மனசு வருதோ? அம்மா அழாதீங்கம்மா. நீங்க கண்ட கனவு எதுவும் பலிக்காம போகாதுமா. நான் சந்தோஷமா வாடுறத நீங்க பார்க்கதான் போறீங்க. அருணும் உங்க ஆசைப்படி கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கதாமா போறான். சித்ராவும் மெடல்லாம் வாங்கி குவிப்பாமா. இவதான் இனிமேல் இப்படி நடக்காதுன்னு சொல்றாள். இந்த ஒரு தடவை மட்டும் இவளை மன்னிச்சிருங்கம்மா. நான் இவளை மன்னிக்கிறதும் இவளை மொத்தமா வெறுத்து ஒதுக்குறதும் இனிமே இவன் நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. அம்மா அம்மா கொஞ்சம் நெல்லுங்கம்மா. சித்ரா சித்ரா எழுந்துரு. அழாத சித்ரா. அம்மா ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அவங்க தேறி வர கொஞ்சம் நேரம் ஆகும். காலையில கண்டிப்பா அம்மா சமாதானம் ஆயிடுவாங்க. நீ அழாத சரியா? நீ வா. இந்த வீட்ல இருக்க எல்லாரையும் தினமும் இதே மாதிரி தாண்டி அழ வைக்க போறேன். இப்போதான் என் ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு. என்னால இன்னும் எப்படியெல்லாம் கதற போறீங்கன்னு பாருங்க. அவ இப்படி பண்ணிட்டு வந்தது என்னால நம்பவே முடியல ரஞ்சிதா. நான் அவளை ரொம்ப சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். ஸ்போர்ட்ஸ் தவிர்த்து வேற எதுவுமே அவளுக்கு தெரியாதுன்னு தான் நினைச்சேன். அவ போயிட்டு இப்படிதான் பண்ணிருக்காளே. அருண், எனக்கும் ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்னு எப்பவும் அதுல தான் கவனமா இருப்பா. ஆனா எப்படி அவ டைவர்ட் ஆனான்னு எனக்கு புரியவே இல்ல. சேர்க்க சரியில்லைன்னா போற வழி தப்பா தானே இருக்கும் அத்தை. சுதா என்ன சொல்ற? ரவின்னு அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னா. கூட படிக்கிறவனா சுதா? அந்த அயோக்கியன் காலேஜ் டிராப் அவுட். அவன் அப்பாவோட பிசினஸ் பாக்குறங்கிற பேர்ல ஊரை சுத்திட்டு இருக்கான். அவன் பெரிய ரிச் ஃபேமிலி. எனக்கு புரியல, அவ எப்படி சித்ராவுக்கு ஃப்ரெண்டானா? அதுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறேன்னா. சுதா புரியுற மாதிரி சொல்லு. நான் ஒர்க் பண்ற பீட்சா ஷாப்புக்கு அந்த ராஸ்கல் அடிக்கடி வந்துட்டு இருப்பான். முதல்ல எனக்கு தான் அவன் பழக்கமானான். நான் அவன் கூட ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா அவன் தான் என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருந்தான். போக போக தான் அவன் ஒரு உமனைசர்னு எனக்கு தெரிஞ்சது.